ஓம் சாந்தி. 4/4/2029 சனிக்கிழமை. பாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். அப்போது அழகானவர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபாவும் அழகானவர் என்பதால் அவருடைய குழந்தைகளும் அழகானவர்களாக இருக்க வேண்டும். தேவதைகள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள். மனதை கவரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தூய்மையாக இருக்கின்றார்கள். அழகான தோற்றத்தின் காரணத்தினால் அவர்களின் சித்திரங்களில் கூட ஈர்ப்பு உள்ளது. தேவதைகளிடம் பவித்திரதாவின் விசேஷ குணம் உள்ளது. அந்த குணத்தின் காரணத்தினால்தான் அப்பவித்திர மனிதர்கள் அவர்கள் முன் தலை வணங்குகின்றனர். யாரிடம் அனைத்து தெய்வீக குணங்கள் உள்ளனவோ, யார் சதா குஷியாக உள்ளனரோ, அவர்கள் சதா அழகானவராக ஆகின்றனர். தூய்மையான ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களை ஈர்க்கின்றனர். அவர்களிடம் சரணடைகின்றார்கள். அவர்களிடம் எவ்வளோ சக்தி உள்ளது! சந்நியாசிகளாக இருந்தாலும் அவர்கள் தேவதைகளின் முன்னிலையில் அவசியம் தலை வணங்குகின்றனர். ஒரு சிலர் மிகவும் கர்வம் உள்ளவர்களாக இருக்கலாம். இருப்பினும் தேவதைகளுக்கு முன்னால் அல்லது சிவனுக்கு முன்னால் அவசியம் தலை வணங்குவார்கள். தேவிகளின் சித்திரங்களுக்கு முன்னாலும் தலை வணங்குகின்றனர். ஏனென்றால் பாபாவும் மனதை கவரக்கூடியவர் என்றால், பாபாவினால் உருவாக்கப்பட்ட தேவி தேவதைகள் கூட மனம் கவரக்கூடியவர்கள். அவர்களிடம் பவித்திரதாவின் கவர்ச்சி உள்ளது. அவர்களின் அந்த கவர்ச்சி இன்று வரை கூட இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களிடம் எந்தளவு கவர்ச்சி உள்ளதோ அந்த அளவு கவர்ச்சி உங்களிடம் கூட இருக்க வேண்டும். வருங்காலத்தில் உயர்ந்த பதவி பெறக்கூடியவர்களுக்கு இங்கேயே கவர்ச்சி இருக்கும். ஏனென்றால் ஆத்மா பவித்திரமாகி விடுகின்றது. உங்களில் யார் குறிப்பாக நினைவு யாத்திரையில் இருக்கின்றனரோ அவர்களிடம்தான் அதிக கவர்ச்சி இருக்கும். சதா பொன் சிரித்த முகத்துடன் இருங்கள். இங்கே அன்பானவர்களாக ஆகி பிறகு வருங்காலத்தில் இதுபோல் தேவதைகளைப் போல் நீங்கள் மனதை கவரக்கூடியவர்களாக ஆகின்றீர்கள். இந்த படிப்பில் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மம்மா பாபா எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார்கள், அதுபோல் நாமும் சாதாரணமாக உள்ளோம். இவர்கள் ஏன் சாதாரணமாக இருக்கிறார்கள்? ஏனென்றால் வனவாசத்தில் இருக்கின்றோம் இல்லையா? பாபா எப்போதும் சொல்கிறார், உங்களிடம் ஞானமோ உள்ளது, ஆனால் யோகத்தின் கூர்மை இல்லை. தூய்மை மற்றும் நினைவில் இருப்பதன் மூலம்தான் கூர்மை என்பது ஏற்படும். முழு ஏணிப்படியின் ஞானம் கிடைப்பதால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியினை பெறுகிறீர்கள். யோக பலத்தின் மூலம்தான் உலக ராஜ பதவியை அடைய முடியும் என புரிய வைக்கப்பட்டுள்ளது. புஜ பலத்தினால் யாரும் அடைய முடியாது. இப்போது நாம் வனவாசத்தில் உள்ளோம். அதனால் மிக மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். தேகத்தின் அல்லது ஆடைகளின் மீது எந்த ஒரு அபிமானம் வைக்க கூடாது. எந்த ஒரு கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவனுடைய நஷா அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தியாகி மற்றும் ராஜரிஷி. இதே நஷாவில் இருந்து தூய்மையாக ஆக வேண்டும். ஞான செல்வங்களால் நிரம்ப பெற்று தானம் செய்ய வேண்டும். உண்மையிலும் உண்மையான வியாபாரியாக ஆகி தனது கணக்கு வழக்கினை பார்க்க வேண்டும். தன்னை சேவாதாரி என புரிந்து கொண்டு தலை வணங்கி மற்றும் மற்றவர்களையும் தலை வணங்க வைக்கக்கூடிய நிமித்தமானவர் மற்றும் பணிவானவர் ஆகுக. யாரை நிமித்தம் என்று சொல்லலாம் என்றால், யார் தனது ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் பாபாவுக்கு முன்னால் அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்களைத்தான் நிமித்தம் என்று சொல்லலாம். நிமித்தம் ஆவது என்றால் அர்ப்பணம் ஆகுவது. பணிவானவர் யார் என்றால், யார் தலை வணங்குகின்றார்களோ, எந்தளவு சம்ஸ்காரத்தில் எண்ணத்தில் தலை வணங்குகின்றார்களோ அந்தளவு உலகம் அவர்களுக்கு முன்னால் தலை வணங்கும். தலை வணங்குவது மற்றும் தலை வணங்க வைப்பது.
மற்றவர்கள் கூட நம் முன்னால் கொஞ்சம் தலை வணங்கட்டும் என்பது எண்ணத்திலும் வரக்கூடாது. யார் உண்மையான சேவாதாரி என்றால் அவர்கள் சதா தலை வணங்குவார்கள். ஒரு பொழுதும் ஆணவத்தை காட்ட மாட்டார்கள். இப்பொழுது பிரச்சனையின் ஸ்வரூபம் ஆகாமல் சமாதான ஸ்வரூபம் ஆகுங்கள். மகான் ஆத்மாக்களாகிய உங்களின் ஒவ்வொரு மனதின் எண்ணம் ஒவ்வொரு ஆத்மாவை பற்றியும் இனிமையானதாக, மகான் தன்மையுடையதாக இருக்கட்டும். பாபாவின் சுபாவம் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவை பற்றியும் நன்மை உடையதாக, கருணை நிறைந்ததாக இருக்கிறதோ, ஒவ்வொருவரை பற்றியும் உயர்த்துவதற்காக இனிமை மற்றும் முன்னேற்றுவதாக இருக்கிறது. அதுபோல் தனது சுபாவத்தை மாற்றுங்கள். ஒருவேளை சப்தமாக பேசுவது, ஆவேசத்தில் வரக்கூடிய சுபாவம் இருந்தால் இதுவும் கூட பிராமண வாழ்க்கையின் மிகப்பெரிய தடையாக இருக்கும். இப்பொழுது அப்படிப்பட்ட சுபாவத்தை மாற்றுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.